ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ் தமிழ் மெக்கை செட்ஸு. எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? இன்றைக்கி ட்ரூ பியூட்டியோட எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் அந்த பர்கர் ஷாப்பில் பார்த்த பையன் 2 பேர் வந்து சண்டை போடுற மாதிரி ஸ்கூலில் இருப்பாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்கர் ஷாப்பில் ஒரு பையனை பார்த்தாலே நம்ம ஹீரோயின் அவனை நம்ம இனிமேட்டு செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். ஹீரோ செகண்ட் ஹீரோ 2 பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி நின்றுட்டு இருக்கிறப்ப வந்து ஹீரோ வந்து அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க. ஹீரோ வந்து நேராக ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக கூட்டிட்டு போயிட்டு வந்து உனக்கு அந்த பையனை தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்து இல்லையே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருவா ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறமா வந்து நீ என் மேலே ஏதோ கோவமா இருக்கியா, நான் வந்து தெரியாம உன் காலை கட் பண்ணிட்டேன், நான் கோவமா இருந்தேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ற ஹீரோ கிட்ட. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிடுறான். ஹீரோயினும் போயிடுறான். இந்த செகண்ட் ஹீரோ வந்து அவன் கிளாஸ் ரூம் போறான். அப்போ வந்து யோசிச்சுட்டே போறான், இவளை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே ஹீரோயினை, எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறான். அப்போ அவனோட கிளாஸ்மேட் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன் நடக்குது, பியூட்டி காம்படிஷன். அதுல வந்து ஹீரோயினும் வந்து ஒரு கேரக்டர் தான், அவளும் வந்து ஒரு கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால தான் வந்து நான் இவளை பார்த்துருக்கேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விட்டுடுறான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல வந்துட்டு ஏற்கனவே ஹீரோவுக்கு நம்மளோட அடையாளம் தெரிஞ்சிருச்சு, அவனை இதுக்கே அவன் நம்மளை வச்சு செய்யறான். இப்போ இன்னொருத்தனும் வந்து நான் மேக்கப் இல்லாம என்னை பார்த்துட்டான், இப்போ அவனும் ஒரே ஸ்கூலு, அவன் என்னை கண்டுபிடிச்சா என்ன பண்றது, ஐயோ எத்தனை பேர் தான் வந்து என்னை இதை யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ண போறாங்களோ தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்ப டீச்சர் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து உங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு நேம் வரும் வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து ஒரு மாடலா வச்சு நீங்க அவங்கள வந்து படம் வரையணும். இதுக்கு வந்து அந்த மாடலா இருக்கிறவங்க ஒத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது, அசைன்மெண்ட்டுக்கு 0 மார்க் போட்டுரும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் வந்து நேம் பிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா செகண்ட் ஹீரோட நேம் வந்துடும். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு போச்சுடா அப்படின்ட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரிடார்ல நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து அங்க ஓரமா நின்றுட்டு இருப்பான். அவன் கிட்ட போயிட்டு வந்து இது மாதிரி வந்து அசைன்மெண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு மாடலா நீங்க இன்னைக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி சுத்தி இப்படி பார்க்கும்போது ஹீரோவும் அங்க அப்படி நின்று கேட்டுட்டு இருப்பான் இவங்க பேசுறத. அவனை பார்த்துட்டு வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்கிட்ட வந்து தன்மையா கேட்டா நான் இதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். ஹீரோயின் வந்து நாங்க ஒன்றும் டேட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் கிளாஸ் ரூம் போயிடுவான். அப்ப வந்து சுஜின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னா லாஸ்ட் இயர் பியூட்டி காம்படிஷனோட வின்னர். இவங்களும் நம்ம ஹீரோ சுகோலியும் ஒரே கிளாஸ்ன்னு காமிக்கிறாங்க. அப்ப அவன் வந்து நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு சுகோலி நம்ம இந்த ஈவினிங் வந்து ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, என் கூட நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்துட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பிரேக்ல வந்து வெளியே போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு நேரா ஓடி வரா. அவ பாக்குறதுக்கே கொஞ்சம் வந்து நம்ம ஹீரோயினை வந்து பழைய ஹீரோயின், அதாவது மேக்கப் போட தெரியாம ஒரு மாதிரி வந்து அழகா இல்லாம இருப்பா இல்லையா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, பாக்குறதுக்கு அவள மாதிரியே இருக்கா. இவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்ன இவ இப்படி இருக்கா, இப்படி மேக்கப் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இவளை எனக்கு நல்லாவே தெரியும், இவ மிடில் ஸ்கூல்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு தான், இவ ரொம்ப அழகா பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க கேக்குறாங்க உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு கேட்க நான் வந்து நல்லா பாடுவேன், எனக்கு ஒரு மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்ப வந்து அவங்க உள்ள இருக்கவங்க எல்லாரும் வந்து அவ அழகா பாடுறாதான், ஆனா அவ பாக்குறதுக்கே அழகா இல்ல, ஸோ அவளை வந்து எப்படி நம்ம லீட் சிங்கரா வச்சு பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது, வேற ஆளை மாத்துங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அது கேட்டு என் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் வந்து நான் என்ன நானே அழகுபடுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன், ஏன் நான் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்க அவளோட வந்து அப்பாவித்தனமான பேச்சை பார்த்து ஹீரோயின் வந்து அவளுக்கு அவளே ஞாபகப்படுத்திக்கிறான். அதனால வந்து நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு இதை விட அழகா நான் உனக்கு மேக்கப் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து வாக்கு கொடுக்குறான், உனக்கு நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொல்லிட்டு அவ வெளியில வந்து கிரவுண்டுக்கு தாண்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க செகண்ட் ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கா. அப்ப பேஸ்கெட் பால் ஷூட் பண்ணும்போது அந்த ரிம்ல பட்டு ஹீரோயின் மேல அடிச்சிருது. மேல அடிச்சிட்ட உடனே அவ கையில வச்சு இந்த பெயிண்ட் பாக்ஸ் எல்லாம் அவ ஹீரோயின் மேல ஊத்திடுது. இவன் ஹீரோயின் பயந்துருவா, இப்ப நான் இது தொடச்சேன் அப்படின்னா இங்க மேக்கப் சேர்ந்து வந்துட போகுது, மேல இருக்க கோட்டிங் இங்க சேர்ந்து வந்துட போகுது அப்படின்ட்டு பயந்துருவா. அந்த நேரத்துல வந்து ஹீரோ அப்ப செகண்ட் ஹீரோவே வந்து நீங்க ஓரமா நடந்து போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தப்பா அவன் மேல வச்சுட்டு இவங்க மேல பழி போடுவோம். அப்ப ஹீரோ எங்க இருந்தோ வந்து வேகமா வந்து அவனோட ஓவர் கோட்டை எடுத்து ஹீரோயின் மேல போட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவான். அவளும் ஹீரோயின் வந்து வேகமா ஓடிடுவா. ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து அங்க ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி நடக்கிற மாதிரி இருந்தது, நீ அவகிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ இப்படி சாரி கேட்கிற ஆள், சாரி கேட்க சொல்ல மாட்டேன் மத்தவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாய்க்கிறான். அப்ப அங்க ஓரமா சுஜின் இருக்கா இல்லையா, அதாவது
ஹீரோ கிளாஸ்மேட்ல பியூட்டி கான்டெஸ்ட் வினர் சுஜின் அவ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறா, என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து அழிக்க முடியாது போல இருக்கு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து இவன் மேல பாசமா இருக்கிறது, ஓவர் கோட் போடுறது, இவ கையை பிடிக்கிறது நினைச்சிட்டு இவன் ஏன் இப்படி பாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து அனானிமஸா, அதாவது வந்து யாருனே தெரியாம யூசர் நேமே இல்லாம இது மாதிரி வந்து என்ன எப்பவுமே ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணுவான், என்னை வந்து புள்ளி பண்ணுவான், அவன் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு அவனோட ஓவர் கோட் கொடுத்தான், இதுக்கு என்ன அர்த்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்க. அப்ப எல்லாரும் வந்து அவன் வந்து உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல இவ வந்து போனை எடுத்து வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்றான், உன்னோட ஓவர் கோட் நான் ரிட்டர்ன் பண்ணும் வரவா அப்படின்னு கேட்க, சரி வான்னு சொல்லிட்டு உடனே ஒரு ரிவருக்கு வர சொல்றான். இவ்வளவு அங்க போய் அவனோட ஓவர் கோட்டை வந்து ரிட்டர்ன் பண்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் ஏற்கனவே நம்ம வந்து இவனை மீட் பண்ணியிருக்கோம், இவன் வந்து பிரிட்ஜ்ல இருந்து தவறி விழ போவோம் இல்லையா, அப்ப காப்பாத்துனதே ஹீரோ தான் சொல்லிட்டு அப்பதான் வந்து அவ வந்து ரியலைஸ் பண்றான். இப்பதான் ஹீரோயின் வந்து சொல்றா அவளோட பாஸ்ட பத்தி, நான் ஸ்ட்ரகிள்ஸை பத்தி எல்லாம் சொல்றா. அப்ப ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு வந்து நீ வந்து உன்னுடைய ஸ்கூல்ல இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, நீ வந்து ஒரே மாதிரி தான் இருக்க, அழகா தான் இருக்கான்னு சொல்லுவோம், உன் கண்ணுல ஏதாவது கோளாறான்னு சொல்லிட்டு இவ கேட்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து நம்ம ஒரு பொண்ணு வந்து மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லுச்சு இல்லையா, ஸோ அவளை வந்து இவ வந்து மேக்கப் போட்டு நல்லா இவளை மாதிரியே நல்லா அழகா ஆக்கிடுறான். அவளும் வந்து மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டேஜ்ல ஏறி ரொம்ப பயங்கரமா அழகா பாடி எல்லாரோட பாராட்டையும் பெற்றுக்கிறா. இவளும் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து பிரமிச்சு போயிடுவா. அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து இவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோவோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு. இவ வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த பொண்ணு வந்து அவனோட அண்ணா, அதாவது செகண்ட் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் இவள்கிட்ட சொல்லும்போது இவ அதை பார்த்துட்டு ஓடிடுவா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோடனே டெக்ஸ்ட் பண்ணுவா அந்த பொண்ணு, இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடவான்னு சொல்லிட்டு. இவளும் வந்து டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லும்போது அந்த செகண்ட் ஹீரோவும் வீட்டுல இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து அவனும் வீட்டுல இருப்பான். சரி 3 பேரும் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து இவளை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி லேட் நைட் ஆயிடுச்சு, நீ கூட போ துணைக்கு போ அப்படின்னு சொல்ல, துணைக்கு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என் தங்கச்சி மேக்கப் போட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ், அதுக்காக வந்து நான் உனக்கு வந்து மாடலா இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு, நமக்கு பெரிய பிரச்சனை ஒன்று முடிஞ்சிருச்சு இதோட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல வந்து எதர்ச்சியா வந்து சுஜினையும் நம்ம ஹீரோயின் வந்து 2 பேரும் மீட் பண்றாங்க. அப்ப வந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜின் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கேன்னு மாத்தி மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து நீ சுகாவை லவ் பண்றியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு சரி ஓகே ஓகே எனக்கும் சுகோக்கும் ஒரு பெரிய வரலாறே இருக்கு அப்படின்னு இவ சொல்ல, அப்ப ஹீரோயின் வந்து ஓ இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறா. ஓகே, அப்புறமா இந்த பியூட்டி காம்படிஷன் வந்ததால நம்மளோட பிரைவேசியே சுத்தமா போயிடுதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி இந்த பியூட்டி காம்படிஷன்ல இருக்கிறவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இவன் நம்ம ஹீரோயின் என்னடான்னா நம்ம இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடலாம், நம்ம பிரைவேசியை காப்பத்து நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மிஷன் ஒன்று வருது. அது என்ன மிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோடும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த ட்ரீ பியூட்டி அனிமே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆனோட நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.